இங்க அண்ணாமலைக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு நீங்க வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னதுனால அண்ணாமலைய பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இங்க வீட்டுக்கு வந்த அண்ணாமலை சோஃபால உட்கார்ந்துருக்காரு. எங்க நான் வந்து இவ்ளோ நேரமாச்சு மீனாவை காணுமே அப்படின்னு விஜயா கிட்ட கேக்குறாரு. யாருமே ஒன்னும் பதில் சொல்லாம அமைதியா இருக்காங்க. உடனே முத்து அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல நீங்க இந்த மாத்திரையை போடுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. நான் மாத்திரையை போடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உன் பொண்டாட்டி மீனா எங்கடா சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. உடனே விஜயா நீங்க ஏங்க டென்ஷன் ஆகுறீங்க, ஏற்கனவே உடம்பு முடியாம ஆபரேஷன் ஆகி இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அவளை பத்தி ஏங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சரிதான், நம்ம வீட்டு மருமக ரோஹிணி இங்க இருக்கா, அப்ப மீனாவும் இங்க தானே இருக்கணும், அவ எங்க அதான் நான் கேக்குறேன் அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்காரு. உடனே விஜயா பயங்கர கோவமா நம்ம ரோஹிணி எந்த தப்புமே செய்யல, அதனாலதான் அவ வீட்டுல இருக்கா, நம்ம வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த ராசி கிட்ட மீனா தான், அவ செஞ்ச இந்த காரியத்தாலதான் நல்லா இருந்த நீங்களே உடம்பு முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டீங்க, அதனாலதான் நம்ம முத்து மீனாவை இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அவளை வீட்டை விட்டே வெளியில போக சொல்லிட்டான் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. உடனே அண்ணாமலை என்ன முத்து நீ முட்டாள்தனமால பண்ணிட்டு இருக்க, நான் நம்பிக்கை வச்சிருந்த ரவி இப்படி பண்ணிட்டானேன்னு என்னால தாங்க முடியல, அது மட்டும் இல்லாம எனக்கு வயசாயிருச்சு, இந்த வயசான காலத்துல ஒண்ணு விட்டு ஒரு நோய் எனக்கு வந்துகிட்டே தான் இருக்கும், அதுக்காக மீனா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி வெளியில அனுப்பிடுவியா, எப்படி ஒரு பொண்ணுக்கு அவ புருஷன் கூட இருந்தாதான் இந்த ஊர் உலகமே மதிக்குமோ அதே மாதிரிதான் ஒரு பையனுக்கும் குடும்பம்னு ஆனதுக்கு அப்புறம் சண்டை சச்சரவு வர்றது சகஜம்தான், அதுக்காக மீனா உன் வாழ்க்கையிலே இல்லைன்னு சொல்லி அவளை அப்படி தூக்கி எரிஞ்சிடுறதா, அப்போ உன் அம்மா தேவையில்லாம என்கிட்ட போடுற சண்டைக்கெல்லாம் நான் எப்போ இவளை விட்டு பிரிஞ்சு போயிருக்கணும், கல்யாணமாயி குடும்பஸ்தனா ஆனதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் பொறுமையா சகிச்சு போய் தான் ஆகணும், அதுலயும் நம்ம மீனா எந்த தப்புமே செய்யல, அவளுக்கு எதுக்குடா அந்த தண்டனையை கொடுத்துட்டு இருக்க, மரியாதையா போய் அவளை கூப்பிட்டு வா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. உடனே முத்து அதெல்லாம் முடியாதுப்பா, ரவி கூட சேர்ந்து இந்த மீனாவும் நம்மளுக்கு துரோகம் தான் பண்ணிருக்கா, அவளெல்லாம் போய் என்னால கூப்பிட்டு வர முடியாதுப்பா அப்படின்னு ரொம்ப கோபமா சொல்றாரு. நீ குடிச்சிட்டு வந்து வீட்டுல தகராறு பண்ணப்பெல்லாம் உன் அம்மா கூட உனக்கு சோறு போடல முத்து, நீ பண்ண எல்லா தப்பையுமே சகிச்சுக்கிட்டு உன் கூட தான் வாழணும்னு நினைச்சவ மீனா, அவளை தப்பா நினைச்சு அவ உன் வாழ்க்கையில வேண்டாம் நீ நினைச்சுன்னா உன் வாழ்க்கையே வீணா போயிரும் முத்து, மீனா ஏழை குடும்பத்து பொண்ணுதான், ஆனா அவளோட நல்ல குணம் மாதிரி நீ எங்க தேடினாலும் கிடைக்காது, மீனா உனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம்டா, அந்த வரத்தை நீ உதாசனப்படுத்தினா வாழ்க்கையை இழக்க போறது என்னவோ நீதான் அப்படின்னு சொல்றாரு. உடனே விஜயா அந்த பூக்காரிய முத்து எதுக்குதான் கல்யாணம் பண்ணானோன்னு நான் ஒரு நாளும் நொந்துகிட்டு இருக்கேன், அவளை போய் வரோன்னு வர சொல்றாரு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை நான் இந்த மாத்திரையை போட்டு ஒழுங்கா சாப்பிட்டு நல்லபடியா இருக்கணும்னா இந்த வீட்டுக்கு கண்டிப்பா மீனா வந்தே ஆகணும், மீனா வராம நான் பச்சை தண்ணியை கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. உடனே முத்து நீங்க ஏற்கனவே இப்பதான் ஆபரேஷன் ஆகி ரொம்ப களைப்பா இருக்கீங்க, தேவையில்லாம எதுக்கு மீனாவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, உங்க உடம்பு சரியாகணும்னா நீங்க இந்த மாத்திரையை போட்டுதான்ப்பா ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அண்ணாமலை விடாபுடியா மீனா இந்த வீட்டுக்கு வந்தேதான் ஆகணும்னு சொன்னதுனால வேற வழியே இல்லாம முத்து மீனாவை கூப்பிடுறதுக்காக போறாரு. அப்புறம் மீனாவோட வீட்டுக்கு போன முத்து ஏ மீனா சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பி வா, உடனே மீனா நான் எதுக்கு வரணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு முத்து நான் ஒண்ணு ஆசைப்பட்டு கூப்பிடல, எங்க அப்பா நீ வந்தாதான் மாத்திரையை போடுவேன்னு சொல்லி மாத்திரையை கையில வச்சுட்டு அடம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு, நீ சீக்கிரமா முதல்ல அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதுக்கு மீனாவும் நானும் உங்களுக்காக வரல, என்னோட மாமாவுக்காக மட்டும்தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. இங்க அண்ணாமலை ஒரு வழியா பிரிஞ்சு இருந்த முத்துவையும் மீனாவையும் சேர்க்கறதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறாரு. அங்க ஆபரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த அண்ணாமலையை பார்த்த மீனா ரொம்ப கதறி அழுது மன்னிப்பு கேக்குறாங்க.